Hello, comrades. Happy New Year 2025. இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன். நிறைய பேருக்கு வந்து எப்படி கோல் செட் பண்ணணும்னு ஒரு டவுட்டா இருக்கும். நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். எப்படி வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியும் வந்து கோல் இருக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ அந்த டீட்டெயிலுக்கெல்லாம் வந்து போகாம எப்படி வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி டு write a goal? What is the strategy? What is the right strategy build a goal? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். The future belongs to those who believe in the beauty of their dream. ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கணும். என்ன மாதிரி ஒரு கோல் இருக்கணும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டிசையர் இருக்கணும். ஆஹ் என்ன வந்து நமக்கு வந்து அச்சீவ் பண்ணணும்னு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த ட்ரீம் தான் வந்து நம்ம வந்து கோல்லாம் சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ட்ரீம் பண்ணும்போது ஒரு விஷயத்த ட்ரீமா எடுத்துக்கும்போது ஒரு கோலை எடுத்துக்கும்போது without a burning desire we cannot achieve those goals. So a starting point of our goal should be a burning desire. ஒரு சாதாரண டிசைர் இருக்கும். இட்ஸ் லைக் இட் ஷுட் டிரைவ் யூ. அது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த பேர்ன் உள்ளுக்குள்ளே அந்த ஃபயர் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு சீரியஸாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் ஃபயர் இன் யூ, ப்ளீஸ் சி வாட் வாட் எந்த விஷயம் வந்து அந்த ஃபயர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. வாட் இஸ் யுவர் பேஷன்? யூ ஐடென்டிஃபை தட். So the starting point of all the achievements, all the success is the burning desire and the purpose. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு கோல்ல வந்து ஒரு டிசைர் ஒரு என்ன நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு கோலை வந்து நம்ம வந்து ரைட் டவுன் பண்ணா ஒரு பேப்பர்ல எடுத்து ரைட் டவுன் பண்ண இட்ஸ் லைக் scientifically it is proven that 42% you are more likely to achieve those goals. So take a pen and paper, write those goals. Burning desire வந்து இருக்கணும். வின் பண்ணணும் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணி தான் ஆகணும்னு. அதனால் அது அந்த தேர்ட் விஷயத்தாவுக்கு வச்சுருக்கேன். Mental contrasting. This is something like that. You visualize yourself achieving your desire. தூங்கும்போது டே ட்ரீம் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த கோலை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து we need to imagine ourselves. அந்த விஷுவலைஸ் பண்ணணும், அந்த இமேஜினேஷன் பண்ணணும். அதுதான் வந்து மென்டல் கான்ட்ராஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஆல்சோ விஷுவலைஸ் என்னென்ன ஆப்ஸ்டிக்கல் இந்த பாத்தில் வரப்போகுது, அந்த ஆப்ஸ்டிக்கல்ஸை வந்து எப்படி கிளியர் பண்ணிகிட்ருக்கோம், அது கூட வந்து நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் மென்டல் கான்ட்ராஸ்டிங். And then the fifth and last is like set system or process in your life towards achieving your desire. அந்த சிஸ்டம் என்னன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 5 விஷயம் வந்து அந்த பர்னிங் டிசைர், இந்த கோலை வந்து எழுதுறது, இமேஜின் பண்ணுறது, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு அப்படின்னு நம்புறது, அதை வந்து இமேஜின் பண்ணுறது, பிலீவிங் யுவர் ஓன் செல்ஃப் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஒரு கோல் செட்டிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வந்து சரி ஒரு 6 ப்ராக்டிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப் கோல் செட்டிங் பாயிண்டர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த பாயிண்டர்ஸ் நான் வந்து ஒரு புக்கில் இருந்து எடுத்திருக்கேன், திங்க் அண்ட் க்ரோ ரிச். திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் புக் பை நெப்போலியன் ஹில், அ பெஸ்ட் செல்லர். அண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் வந்து இந்த புக்கை வந்து படிக்கலைன்னா படிங்க கண்டிப்பாக.
ஸோ நெப்போலியன் ஹில் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு 6 பாயிண்டர்ஸ் சொல்கிறாரு எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணலாம். He described that as a format of a desire. ஒரு மணி எப்படி வந்து நம்ம வந்து ரிச் ஆகணும்னா என்ன மாதிரி கோல் வந்து என்ன மாதிரி டிசைர் வந்து என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு இருந்திருந்தாரு. நான் வந்து அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு கோல் வந்து ஒரு மணியாக இல்லாமல் என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்கள் லைஃப்பில் தட் யூ டிசைட் வாட் ஷுட் பி யோர் டிசைர் அண்ட் கோல். ஸோ இட் கேன் பி எனி திங். So the first step for a goal setting is like quantifying. நம்ம வந்து ஒரு சாதாரணமாக வந்து எனக்கு வந்து நிறைய பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்காம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம வந்து கோட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். குவான்டிஃபை அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டாவே வந்து we will be putting those extra efforts into and கிளியராக இருக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி விஷயத்துக்கு வந்து நோக்கி போகிறோம், வாட் we need to achieve. அந்த quantification is like really important. It's just not sufficient to say like நான் வந்து நிறைய பணம் வேணும், எக்ஸாக்ட் அமௌண்ட் 1 மில்லியன் சம்பாதிக்கணும், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். அந்த குவான்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இன்டென்ட் டு கிவ். தெர் இஸ் நோ சர்ச் ரியாலிட்டி as something for nothing. ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு. ஏதாச்சும் நம்ம வந்து சம்பாதிக்கணும்னா ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்காக வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் சொல்கிறதுனா வி நீட் டு எக்ஸ்சேஞ்ச் சம்திங். இட் மே பி தி டைம், இட் மே பி யுவர் ஹார்ட் ஒர்க், இட் மே பி யுவர் எஃபர்ட். நீங்கள் என்ன வந்து கொடுக்க போகிறீங்க உங்கள் உங்கள் சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு? என்ன டைம் கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து எஃபர்ட் போட போகிறீங்களா, ஹார்ட் ஒர்க் உங்கள் வேர்வை சிந்த போகிறீங்களா? ஸோ யூ நீட் டு டிசைட் என்ன வந்து யூ நீட் டு கிவ், வாட் யூ இன்டென்ட் டு கிவ். தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து டெஃபினட்டிவ் டேட். வித்தவுட் அ டேட் யூ மே நாட் ஹாவ் தட் ட்ரைவ் வந்து அச்சீவ் பண்ணணும். ஒவ்வொரு இந்த வருஷத்துக்கு வந்து 365 டேஸ் இருக்கு. ஏற்கனவே வந்து 4-5 நாள் வந்து நமக்கு வந்து போயிருச்சு. ஸோ வி ஹாவ் அனதர் 361 days left, right? ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பாஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் யூ ஷுட் ஹாவ் டெஃபினெட்லி டெஃபினெட் டேட். அந்த டேட் வந்து இட் கேன் லைக் ட்ரைவ் யூ டு ஒர்க் ஹார்ட், டு புட் தட் எஃபர்ட். நாலாவது வந்து டெஃபினேட்டிவ் பிளான். எந்த ஒரு கோல் வந்து அச்சீவ் பண்ணணும்னா வி ஷுட் ஹாவ் செட் பிளான். ஸோ பிளான், எப்படி அந்த கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க, வாட் ரிசோர்ஸஸ் யூ நீட், என்ன மாதிரி அந்த அந்த கோலை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஸ்ப்ளிட் ஆஃப் ஆக்ஷன்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கு வந்து என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும், என்ன பண்ணணும் அதுக்கு வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அது வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ கிரியேட் அ டெஃபினட்டிவ் பிளான் ஃபார் கேரிங் அவுட் யுவர் டிசைர் அண்ட் பிகின் அட் ஒன்ஸ். டோன்ட் வெயிட், இமீடியட்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து டேட்லாம் தேடாதீங்க. இமீடியட்டாக நீங்கள் ரெடியாக இருந்தாலும் இல்லாட்டாலையும் நீங்கள் வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபோர்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ஒன் இஸ் லைக் கோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெப்போலியன் ஹில் வந்து இதில் வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து முன்னாடி கூட பார்த்தோம், வி நீட் டு ரைட் தி கோல். அப்போ தான் வந்து வி வில் ரிமெம்பர் இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு தடவை எழுதிட்டா வந்து 42% சான்சஸ் இஸ் லைக் மோர் சான்சஸ் ஆர் லைக் மோர் லைக்லி இஸ் தட் யூ வில் ஃபினிஷ் தி கோல். ஸோ ரைட் அவுட் யுவர் கோல் இன் அ வெரி கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப பெருசாக எழுதாதீங்க, ஒரு கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுங்க. ஒரு 4 to 5 lines, யூ ஜஸ்ட் சம்மரைஸ் இட். அந்த கோல் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். என்ன மாதிரி கோல் இருக்குது, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 1 மில்லியன் டாலர் வந்து சம்பாதிக்கணும்னா அது வந்து ஐ வாண்ட் டு ஏர்ன் $1 within this time in the 2025
முடியறதுக்குள்ள. ஸோ அந்த டேட்டு ஒரு வெரி கிளியராக இருக்கணும். அந்த அமௌண்ட்டு இல்லைன்னா உங்கள் டிசைர் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து குவான்டிஃபிகேஷன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டரில் அந்த குவான்டிஃபிகேஷன் இருக்கணும். அதில் டைம் லிமிட் இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறீங்க, அந்த எஃபர்ட் என்ன, எந்த மாதிரி எஃபர்ட் எடுக்க போகிறீங்க, அந்த எஃபர்ட்டும் வந்து அதில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன, ஹவ் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் திஸ் பிளான் வெரி ஷார்ட்லி, ரொம்ப ப்ரீஃபாக, ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே ரொம்ப கன்சைஸாக வந்து அந்த பிளானை வந்து யூ ஹாவ் டு ரைட் இன் யுவர் கோல் ஸ்டேட்மெண்ட். நெப்போலியன் ஹில் வந்து ஆறாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, read aloud your statement. Read your written statement aloud twice daily. மார்னிங் ஒரு தடவையும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவையும் வந்து ரீட் பண்ண சொல்கிறாரு. அண்ட் இதுதான் வந்து 6 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் டு செட் யுவர் கோல். ஐ மீன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இந்த எல்லா ஸ்டெப்பும் வந்து ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து you can achieve what you desire, for what you can achieve for what you have that burning desire. ஸோ இது வந்து ஒரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எந்த ஸ்டெப்ஸும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணால் யூ கேன் டெஃபினெட்லி அச்சீவ் யுவர் பர்னிங் டிசைர். லாஸ்ட்டாக வந்து யாரை கன்வின்ஸ் பண்ணணும் நினைக்காம தன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் தட் யூ கேன் டூ இட். இதுதான் வந்து some tips to set your goal in 2025. I wish you all the best. Thank you. இன்னொரு knowledge sharing வீடியோவில் வந்து பார்க்கலாம். Some maybe next week or some day later. Thank you so much. Have a nice day. Bye.